நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம ரொம்ப வறட்சியான ஒரு சூழ்நிலை காணப்படும். நம்ம எங்க பார்த்தாலும் ஒரு வறட்சி, நம்ம எதிர்பார்ப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படலாம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஒரு வசனத்தை 18வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது: வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகும், வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி அப்படின்னு சொல்லப்படுது. வனாந்திரத்தை யாருமே நினைச்ச மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. நமக்கு ஒரு வனாந்திரமான ஒரு வாழ்க்கை நினைச்சுக்கங்களேன், அதுல யாரும் நம்ம கூட சேர மாட்டாங்க. ஏன்னா வனாந்திரத்துல எதுவுமே கிடைக்காது, நம்ம விரும்பின சந்தோஷம் இருக்காது, நம்ம விரும்பினதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட நிலைதான் வனாந்திரத்துல காணப்படும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வனாந்திரத்தை நான் எப்படி மாற்றப் போகிறேன் என்றால் தண்ணீர் தடாகமாக. தண்ணீர் தடாகமாகனா வனாந்திரத்தை அப்படியே தலைகீழ கர்த்தர் மாற்றி அடுத்த வசனத்துல அழகா சொல்றாரு, நான் அங்க பல சத்துவம்ல விலை உயர்ந்த மரங்களை அங்கே நான் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதே போல உங்க வாழ்க்கை வறட்சியா காணப்படலாம். அதை கர்த்தர் இந்த நாளிலே செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையாக, செழிப்புள்ள குடும்பமாக, யாராலும் மதிக்கப்படாத வனாந்திரம் போல காணப்படலாம். அதை கர்த்தர் எல்லோரும் தேடி வரக்கூடிய இடமாக, எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு இடமாக, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தேவன் உங்களை, உங்க குடும்பத்தையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இது வேஸ்ட், ஆமா இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இவங்க ரொம்ப பரதேசியா மாறிட்டாங்க, இவங்களுக்கு எந்த ஆசீர்வாதமே கிடையாதுன்னு சொன்னவங்க இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதேன்னு சொல்லி உங்களை தேடி வர போறாங்க. கர்த்தரால மாற்ற முடியும். ரெண்டாவது அவர் சொல்றாரு, வறண்ட பூமியை நீர் கேணிகளுமாக்கி. பாருங்க, வறண்டு போய் தண்ணீரை தோண்டி தோண்டி, தரையை தோண்டி தோண்டி பார்க்காங்க தண்ணி வருமானு, ஆனா தண்ணி வரல. ஆனா அப்படி தோண்டிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி வரலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கை காணப்படலாம். நிறைய எஃபர்ட் போடுறீங்க, முயற்சி பண்ணீங்க, ஒன்றும் நடக்கல, வெறுமைதான் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை சொல்லுகிறார், நீ என்ன எஃபர்ட் போடுறியோ, என்ன முயற்சி பண்ணுகிறாயோ, என்ன காரியத்தை நீ விசுவாசிக்கிறாயோ அவைகளை நான் நீர் கேணிகளும் ஆக்குவேன். எதற்காக அந்த குழி வெட்டப்பட்டதோ, அந்த குழி தண்ணீருக்காக வெட்டப்பட்டது, தண்ணீர் எப்படி வந்ததோ அதே போல நீ என்ன முயற்சி பண்ணுகிறாயோ அந்த முயற்சிக்கு ஏற்ற பலனை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிங்க, வனாந்திரத்தை கர்த்தர் தண்ணீர் தடாகமாக மாத்த போறாரு. ஆமென். பாருங்க, வறண்ட நிலத்தை கர்த்தர் நீர் கேணியாக்க போகிறார். இதே போல உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுவதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.